சோலோவிங்கோட சீசன் 4ஓட ஃபினாலேல இருக்கும் அண்ட் திஸ் இஸ் த ஃபினாலே. ஸோ யா வெல்கம் டு திஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போகுது சோலோவிங்கோட சீசன் 4 எபிசோட் ஃபினாலே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இது இந்த அளவுக்கு பவரா? இவ்வளோ பவரா? இவனுக்கு எனக்கும் இடையான அந்த பவர் அப்படிங்கிறது ஒரு வாழை கட்டி வச்ச மாதிரி இருக்குது. இவனோட பவர் வந்து ஒரு பந்து மாடு கிரியேட் பண்ணுவான். அந்த பந்து இந்த சிட்டியை தாண்டும். அந்த சிட்டி அப்படிங்கிறது நாடா மாறும். நாடு அப்படிங்கிறது ஒரு உலகமா மாறும். யா அஃப்கோர்ஸ் அவ்வளோ பெருசாக இவனோட பவரை கிரியேட் பண்ணுவான். என்ன இந்த பிராஸ்மார்க்கு எதோ ஒன்று யோசிக்கிற மாதிரி தெரியுது. முதுகுல குத்த பாக்குறானா மாட்டினாண்டா. எந்த அளவுக்கு பவர்ல ஒருத்தனா இருந்தா கூட அதை நினைச்சு அவன் தலகணத்திலயோ இல்ல ஏதோ ஒரு மிதப்புலயோ அவன் ஃப்ரீயா இருக்கானோ அன்னைக்கு அவன் மாட்டுவான். என்னோட பவர் எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்ல இறக்க போறேன், அது மூலயமா அவன் கதையை நான் முடிக்க போறேன் பாருடா அப்படின்னு சொல்லி எல்லா பவரையும் சேர்த்து வச்சு அப்படியே விடுவான் பாருங்க. விடு வந்துகிட்டே இருக்குமா. அசால்ட்டா அப்படி கையை தூக்கி ஒரு அழுத்துவான் பாருங்க. அவ்வளவுதான், அவனோட ஒட்டுமொத்த பவர் எல்லாத்தையுமே ஒரே நசுக்கிடுவான். எப்படி? இதுக்கு வாய்ப்பு இல்ல. இதுதான் சாடம் மோனார்க்கோட பவரா? இதுதான் கிரேட்டஸ்ட் மோனார்க், கிரேட்டஸ்ட் பிராக்மெண்ட் ஆஃப் ரிலே லைட்டோட பவரா? இந்த அளவுக்கா இருக்கும்? டேய் நீ இங்கே இரு, நான் வந்து உன்னை கவனிக்கிறேன். இவன் ரிஃப்ட் ஓபன் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். நல்ல வேலை, அந்த பயங்கரமான ஆராட்டிலிருந்து நான் தப்பிச்சிட்டேன். அந்த லூசு பையன் பிராஸ்மார்க் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டான். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோம் அப்படின்னா நான் காலியா இருப்பேன். பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப லேட் இல்ல. பட் அப்படி இருந்தாலும் ரொம்ப கவலை தான். என்ன பண்றதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பானா? இல்ல வாய்ப்பு இல்ல, இதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த இடம் முழுக்க சாவோட ஸ்மெல் அடைஞ்சிருக்குன்னு பார்த்தா இவன் பின்னாடி நின்றுட்டு இருப்பான். இந்த அளவுக்கு ஓவர்வெல்மிங்கான பவரா? இதுலேருந்து எப்படி நான் ஜெயிக்கிறது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வேற வழியே இல்ல. எனக்கு இருக்கிற அறிவு என்ன சொல்லுதுன்னா, மண்டை கீழே போட்டு முட்டையை கீழே போட்டு அவனுக்கு அடிப்பணிஞ்சு நடக்கணும், அவன் சொல்றதை கேட்கணும். அதுதான் என்னை காப்பாத்தும். ஓ சாடம் மோனார்க், நீங்க வந்துட்டீங்களா? நீங்க வரல நான் எவ்வளவு கவலைப்படும் தெரியுமா? அண்ட் ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களோட அந்த அவதாரோட சண்டை போட்டதா சும்மா லொடலாய்க்கு, வேற மாதிரி ஒன்றும் கிடையாது. நான் சும்மா ஜாலியாக செஞ்சதை சீரியஸா எடுத்துக்காதீங்கப்பா, சும்மா தான் பண்ணேன். அது மட்டும் கிடையாது, ஃபியூச்சர்ல இந்த டிராகன் கிங் வருவார்ல, அப்போ வந்து என்னோட படம் மொத்தத்தையும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நான் உங்களுக்கு வேலை பார்க்குறேன். அப்படியா விஷயம்? மாட்டினாண்டாயா, எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கிறான் இவன். வந்து பெரிய ஆளே கிடையாது. உண்மையிலே இவன் சாடம் மோனார்க்கா இருந்திருந்தானா இந்நேரம் நான் காலியா இருப்பேன். ஏன்னா அவனோட வெசிலையும் அழிக்க பார்த்தேன். ஆனா அந்த ஹியூமன் பிரெயின் இல்லாட்டா ஹியூமன் ஹார்ட் அப்படிங்கிறது ரொம்ப இலங்கி போனதா இருக்குது. சாடம் மோனார்க்கே கரெக்ட் பண்ணிடுச்சு போல இருக்குன்னு சொல்றப்ப, டேய் இந்த நெஞ்சு ஒரு 5 கோடு போட்டிருக்க பாத்தியா? இந்த 5 கோடுக்கு உன்னை ஒரு 5 அடி அடிக்கிற, அவ்வளவுதான். மத்தபடி பெருசா ஒண்ணும் இல்ல. எது இவ்வளவு தைரியமானுக்கு? என்ன தைரியம் இருந்தா நீ கிண்டல் அடிப்ப? நான் சாக போறேன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா கோடு கூட மூஞ்சி ஆக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு வருவானா? வெரி வெல் அப்படின்னு சொல்லி இவன் டேகர் எடுப்பானா, ஒரே போடு. அவன் கையோ காலோ ஏதோ ஒண்ணு பறந்துகிட்டு இருக்கும். இன்னும் 4 இருக்கு. டம்மு டம்முன்னு இங்கிட்ட இடிச்சிட்டு இருப்பானுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம பிராஸ்மார்க் சண்டை போட்டுட்டு இருப்பான். இவனை நான் இங்கேயே பார்த்துருக்கேனே. எவனா இருப்பான்? டெத் நைட், அவனாதான் இருக்கணும். இதுதான் சாடம் கிங்கோட 2 விங்ஸா இருந்த ஒருத்தன், இவனா தான் இருக்கும். இகரிஸ். இப்ப சாடம் மோனார்க் ஒரிஜினல் ஃபார்ம்ல வந்ததுனால இவனோட ஃபுல் பவரை இப்ப யூஸ் பண்ண முடியும். நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். ஏன்னா சாடம் மோனார்க் மானா இருக்கிற வரைக்குமே ரீகன் ஆயிட்டே இருப்பான். அது பெரிய பிரச்சனை தான். என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த பவரை வச்சு நீ என்ன தடுத்துலான்னு நினைக்கிறியா? வர வரைக்கும் தாக்கு பிடிக்கலான்னு நினைக்கிறியா? அசால்ட்டு அவன் கத்தி அப்படி சுருவான் பாருங்க. இப்படி அவன் கிளாக்கை விரிக்க நம்ம ஜின்னு நடந்து வருவான். இல்ல இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. டே அந்த பீஸ்ட் மோனார்க் அவன் செத்து போயிட்டான். எப்படி இது நடந்துச்சு? இவன் போய் கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, சொல்ல போனா கொஞ்சம் நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள அவனை கொண்டானா? அந்த பிளேக் மோனார்க், பீஸ்ட் மோனார்க், நீ யாரு பிராஸ்ட் மோனார்க், நீங்க 3 பேத்தி கொன்னது மத்த மோனார்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். இனிமேட்டு சாடம் மோனார்க்கோட வழியில வரணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களெல்லாம் உங்களோட சாவு அப்படிங்கிறது ஒரு பதிலா இருக்கும். என்ன தைரியண்டா உனக்குன்னு சொல்லி அந்த போட்டு கத்தி கிரியேட் பண்ணிட்டு இருப்பானா. அடுத்த செகண்ட் இவன் மேல டேகரா விழுவும் சொல்லி அப்படி எல்லா பிரீத்தையும் இழுக்கிறப்ப டக்குன்னு அவன் வாயை வந்து பிடிச்சி கத்தி எடுத்து ஒரு போடுவான் பாருங்க. அவ்வளவுதான். பீஸ்ட் மோனார்க் ஒரு 4 அடியில செத்து போயிட்டான். நீ எத்தனை அடி வாங்குவ சொல்லி இவனோட ஹியூமன் ஃபார்முக்கு டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவான். ரொம்ப வருஷமா உயிரோட இருந்ததுனாலே என்னன்னு தெரியல, இவன் அப்படியே கரைய ஆரம்பிப்பான். அந்த இடமே பார்த்தோம்னா ரொம்ப அமைதியாகும். பெரு, நான் இல்லாதப்ப இங்க ஒருத்தன் வந்தால, அவனை நீ பாத்தியா? இல்ல, அவர் எங்கேயோ போயிட்டாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த கத்தி எடுத்து பார்ப்பான். இதுதான் லாஸ்ட் போல இருக்கு. ரூலரோட காட்லி பவரை ஹியூமன் பாடியில் இருக்குன்னா இதுதான் நடக்கும் போல இருக்கு. பட் பரவாயில்ல, நான் என்ன நினச்சனோ அதை நான் பண்ணிட்டேன். அப்போ திடீர்னு கத்தியெல்லாம் வந்து உருளும். இது ஒன்னாடுதா பாரு, இப்படி விட்டுட்டு போயிட்டா மறுபடியும் சொல்லாமல் போகிறதே உங்களுக்கு வேலையாக இருக்குல்ல. அப்பா கேட்டு
ஒரு ஜெயின் கேட்டு டிமானிக் பீஸ்ட கொண்டு வந்திருந்துச்சு. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு கேட்டை முடிச்சக்கப்புறம் 1 மணி நேரத்துக்குள்ள வெளில வந்துடணும். பட் என்னால அதை பண்ண முடியல. எனக்கு அந்த சாய்ஸுமே இல்லை. அந்த டிமென்ஷனல் ரிஃப்ட்டுக்குள்ளார நான் மாட்டி கிடந்தேன். நாட்கள் உண்டொழிச்சு. பசி பட்னி என்னை வாட்டி வதச்சிச்சு. எப்படின்னு தெரியல இந்த ரூலர் என்னை கண்டுபிடிச்சாங்க. மொனார்க்கை தடுக்கிறதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்க பார்த்தாங்க. எனக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா என்னால் வெளியிலயும் போக முடியாது, சாகவும் முடியாது. எனக்கு வேற சாய்ஸும் இல்லை. அதனால நான் திரும்ப இந்த பூமிக்கு வந்தேன். நார்மல் ஹியூமனாகவும் ஒரு அண்டராகவும் இல்லை, ரூலரோட மெசேஜரா வந்தேன். ஒரு பெரிய பொறுப்பை தூக்கிட்டு வந்தேன். ஹவெவர் என்னால் அதை தடுக்க முடியல. ஏன்னா நான் வந்தது சாடம் மொனார்க்கை கொல்றதுக்காக. பட் ஒன்னி அந்த நிலைமையில பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரியும் ஒரு பெரிய ஹியூமனோட டிசாஸ்டர், ஒரு ஒஸ்ட் கலாமிட்டி உன்னோட பாடியில இருக்குன்னு தெரிஞ்சக்கப்புறமும் என்னால எதுவுமே பண்ண முடியல. வேற வழியே இல்லாம நீ என்னென்ன பண்ற அப்படிங்கிறத மேற்போக்கா பார்த்துட்டு இருந்தேன். அதே சமயம் ரூலர்களுக்கு ஒட்டுமொத்த போக்கஸ் சாடம் மொனார்க் மேல இருந்துச்சு. ஆனா ஒரு சமயத்துக்கு மேல அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அவங்க இந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஒரு ஃபிராக்மெண்ட் ஆஃப் ரிலே லைட் வந்து ஒரு நியூ ஆர்டர் கொடுத்துச்சு. அதுதான் ப்ரொடெக்ட் த சாடம் மொனார்க். அவங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் வந்தது இந்த மொனார்க்கை ஸ்டாப் பண்ணணும், சாடம் மொனார்க்கை கொல்லணும்னு சொல்லி தான் வந்தேன். ஆனா எதுக்காக இது மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளா டிராகன் மொனார்க் அப்படிங்கிறவன் உயிர் தெழுந்து வந்துருவான். அவன் ஆர்மியை கொண்டு வரதுக்குள்ளார இவங்க, அதாவது ரூலரோட ஆர்மி அப்படிங்கிறது வர வாய்ப்பே கிடையாது. அதனால இதை தடுக்கக்கூடிய ஒரே ஆள் சாடம் மொனார்க் மட்டும்தான். ஆனா எனக்கு இருந்த பெரிய கேள்வி என்னன்னா இவங்க யார் பகுதின்னு தெரியல. இவங்க ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்றாங்களா இல்ல மொனார்க் ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரியல. அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ளார பெரிய சஞ்சலப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா நான் என்னைக்கு மறுபடியும் உன்னைய பார்த்தனோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்குள்ள எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்ப தெரிஞ்சு போச்சு அந்த ரூலர் யாரோட சைடுன்னு சொல்லி. அண்ட் அது மட்டும் கிடையாது, என்னோட இந்த பாகத்தை என்னோட இந்த சைடை உன்ட்ட காட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் உன்னை பார்க்கவே வரவே இல்லை. நீ என்னை வெறுக்கிறியா? ஆமா, சில சமயம் வெறுப்பேன். என்னைய மன்னிச்சிரு. நான் ஃபர்ஸ்ட் அண்டரா வெளில வந்தப்ப எனக்காக வெளில வெயிட் பண்ணது சாவை தவிர மொத்தம் ஒண்ணுமே கிடையாது. நான் எத்தனையோ தடவை சாவை நோக்கி போயிருப்பேன். பட் அத்தனை தடவையும் அம்மா, பாப்பா, நீங்க 3 பேர் தான் திரும்ப திரும்ப வருவீங்க. ஆனா எப்பெல்லாம் நீங்க அந்த மட்டும் வரீங்களோ அப்பெல்லாம் உங்க மேல கோவம் வந்துகிட்டே இருக்கும். சரியான கொலகானில் இருப்பேன். ஆனா அது மட்டும் கிடையாது, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்ப சொல்லுங்க, நீங்க எப்படி? நீங்களும் எங்களை மிஸ் பண்ணீங்களா இல்ல எப்படி எப்படி சொல்றது? எல்லா தடவையும் உங்களை மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லா தடவையுமே உங்களை மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு தடவை கூட உங்களை நினைக்காத நாளே கிடையாது. உங்கள்கிட்ட நான் எப்படி சொல்ல முடியாத? நான் என்னதான் கஷ்டப்பட்டு உன்னை பார்க்க வரலனாலுமே தூரத்துல இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதை பார்த்தே நான் ரொம்ப நாள் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா பக்கத்துல உன்னை பார்க்க முடியன்ற வேதனை எனக்கு வலியா மாறினுச்சு. உண்மையா சொல்லணும்னா நீ வளர்ந்துட்டடா. நீ ரொம்ப பெரிய மனுஷனா வளர்ந்துட்ட. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அந்த ரூலர் தானே. அந்த ரூலர் தானே உங்களை கண்ட்ரோல் பண்றதும் இப்ப அவங்க தானே உங்களை தூக்கியும் போட்டது. இல்ல இல்ல, இது அப்படி கிடையாது. அவங்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, அதை நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாய்ஸ் மட்டும்தான். ஆனா அந்த சாய்ஸ் எடுத்ததுக்காக நான் என்னைக்குமே வருத்தப்படல. இப்ப வரைக்குமே நான் அதை பத்தி ஒரு சிங்கிள் டவுட் கூட படல. அது உண்மையிலே எனக்கு பெருசுதான். நான் உன்கிட்ட ரொம்ப நேரம் பேசணும், நான் உன்னை பார்க்கணும், உன் கூட இருக்கணும். பட் அதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பட் என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்ல. இவன் அப்படியே உடஞ்சி தெரிப்பான். அந்த இடமே இடியா இடிக்க. ஜின்னா இப்ப போலாம். எனக்கு என்னமோ இப்ப நம்ம போனா கரெக்டா இருக்குன்னு தோணுது. டேய் மொனார்க்குகளா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு பண்ணதுக்கு கண்டிப்பா அனுபவிப்பீங்கடா. உங்களுக்கு கேக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துவான். இந்த சாடம் மொனார்க்கோட குரல் அப்படிங்கிறது பயங்கரமா இந்த வேர்ல்டு ஃபுல்லே பிரதிபலிக்கும். சொல்ல போனா இதுதான் இந்த போரோட ஆர்டி பீஸுங்கிற மாதிரி ஆயிருக்கும். ஆண்ட்ரி தாமஸோட நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ரீகன் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் பெரு அங்க வந்து இது பண்ணிட்டு இருப்பான். நீங்க அப்படியே கீழே பார்க்கலாம். இங்க இருக்க ஆம்புலன்ஸா இருக்கட்டும், வர மக்களை வந்து கொண்டு போற இதுவா இருக்கட்டும், எல்லாமே சீக்கிரமா நடந்துகிட்டே இருக்குது. எல்லாத்துமே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு இந்த சிட்டியை பயமுத்தி வச்சிருந்தேன். நிறைய பேரை கொண்டு அந்த மான்ஸ்டர் அப்படிங்கிறது இருந்த ட்ரேஸ் இல்லாம போயிருச்சு. அவன் இருந்த இடம் அப்படிங்கிறது ஒரு சாம்பலா தான் கிடக்குது. இப்படியும் சொல்லி அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவே ஜின்னு அவன் வீட்டுக்கு போயிருப்பான். இதுதான் முடிவா? அந்த பீஸ்ட் டைப்ல அந்த டிமானிக் பீஸ்ட் எல்லாமே செத்து போயிருச்சு. நம்ம ஜின்னு சொல்லியிருப்பால, நான் கண்டிப்பா கொல்லுவேன். அந்த ஒயிட் வாக்கரை என் கையால நான் கொல்லுவேன். சேர்மனை கொன்னவன நான் உயிரோட விட மாட்டேன். அப்ப வந்து எனக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அது எனக்கு ஞாபகம் வரும். ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. இதுதான் அந்த ஒயிட் வாக்கரா? தேங்க்யூ ஹண்டர். அதே சமயம் இந்த சண்டை நடந்துச்சுல, அது வேர்ல்டு வைடுக்கு தெரியப்படுத்திடுவானுங்க. பட்
பிரச்சனை அது கிடையாது, இனிமேல் தான் பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி இந்த பெரிய கேட் இருக்குல்ல, இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஓபன் ஆக போகுது. இதை நோக்கி பெரிய அளவுக்கு பெரிய கிராண்டா வந்திருப்பானுங்க. சொல்ல போனா வேர்ல்டு வைட்ல எங்கெங்கேருந்தோ வந்திருப்பானுங்க. ஓ இதுதான் இந்த பெரிய கேட்டா? சொன்ன மாதிரி தாண்டா இருக்குது, செம்ம பெருசா இருக்குல்ல. சொல்ல போனா வேர்ல்டு வைட்ல வந்து அண்டர்ஸை காட்டிலும் இந்த கேட் மட்டும் சக் பண்ணிச்சுன்னா இவங்கள ஒண்ணுமே இல்லாம போயிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு பெருசா இருக்குதேடா. இது ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்னால நம்பவே முடியல, இவ்வளவு பெரிய அண்டர்ஸ் பட. இந்த வேர்ல்டு வைட்ல இருக்க பெஸ்ட் அண்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கேதர் ஆயிருக்காங்களா? இவ்வளவு பேர் வந்திருக்கானுங்க, எத்தனை பேர் சர்வே பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்படியே நம்ம ஜின்னுட்ட வந்தோம்னா அவன் வந்து பாத்துக்கிட்டே இருப்பான். நீ ரொம்ப நர்வஸா இருக்கா போல இருக்கு. இவ்வளவு நர்வஸ்ல நான் உன்னை பார்த்ததே இல்ல. சீக்கிரம் சீக்கிரம் இந்த கேட் ஓபன் ஆயிரு, கேட் ஓபன் ஆயிரு அப்படிங்கிறப்ப டேய் வந்துட்டு இருக்கு, எல்லாமே பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. இது இவ்வளவு பேரா? இவ்வளவு பெரிய ஆர்மியா? எப்படி இவங்க சமாளிக்க போறோம்? டேய்ல பொசிஷனுக்கு ரெடி ஆகுங்க, சண்டை போட போறோம், சண்டைக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி கத்துறப்ப அது அப்படின்னு சொல்லி இவன் வர பாத்துட்டு இருப்பானா? பார்த்தா அவ்வளோ பெரிய பீஸ்ட், இந்த போட்டு 3 டிராகனு 10வது குறிக்க ஒரு பெரிய மேசிவான ஆர்மி படம்னு சொல்லி விங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கத்தியோட பங்கமா நிப்பானுங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இதுதான் சீசன் 4ஓட எண்டு. இதுக்கப்புறம் நம்ம சீசன் 5 தான் கண்டினியூ பண்ண போறோம். இது வரைக்கும் நீங்க பார்த்தது ஜப்பான் கிரைசஸும் இன்டர்நேஷனல் கில்டு கான்ஃபரன்ஸ் அண்ட் இப்போ லாஸ்டா ஓடிட்டு இருந்துச்சுல மொனார்க் வார். ஸோ இந்த 3 ஆர்க்கு சேர்ந்து தான் சீசன் 4ல வரும். அண்ட் சீசன் 5 அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசும் கிடையாது. ஓகேவா? அது வந்து சிம்பிளாவே முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 34 33 சாப்டர்னு நினைக்கிறேன். ஓகேவா? சீசன் 5ல என்னென்ன ஆர்க்கு வரும்னா ஃபைனல் பேட்டிலா இருக்கு, எபிலாக் அண்ட் அகாடமியா இருக்கு. மெயின் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஃபைனல் பேட்டில் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வரும் நினைக்கிறேன், அவ்வளோதான். அந்த சாப்டர் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எபிலாகா இருக்கட்டும், அகாடமி ஆர்க்கா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தோம்னா ஒரு ஃபில்லர் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம சீசன் 5ஓட ஸ்டார்டிங்ல பார்ப்போம். அண்ட் சோயா லவ் யூ சோ மச். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், அதாவது டிசம்பர்லேருந்து பார்த்தோம்னா பிளாக் க்ளோவரும் சோலோவிங்களோட சீசன் 5 தான் நம்ம பார்க்க போறோம். பேக் டு பேக் பார்க்க போறோம். இனிமேட்டு டெய்லி பேசிஸ் வீடியோ தான் வரப்போகுது. சோலோவிங்களோட சீசன் 5 அப்படிங்கிறது டிசம்பர்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். பிகாஸ் இந்த ரென்கோக்குல ஸ்பின் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். பட் சீசன் 3 அப்பயே பண்ணிருக்க வேண்டியது, சாரி சீசன் 2 அப்பயே பண்ணிருக்க வேண்டியது. 3 முடிஞ்சு 4 முடிஞ்சிருச்சு, இன்னும் நான் பண்ணாம வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிருவோம். அதாவது இந்த மாசம் இந்த 2 வீக் இருக்குல்ல, அதை நம்ம முடிச்சிட்டு தான் சீசன் 5 ஸ்டார்ட் பண்ண போறோம். மெம்பர்ஸ் பார்த்தோம்னா சீக்கிரமே வந்துடும். அதாவது நெக்ஸ்ட் மந்த் வராது, நெக்ஸ்ட் வீக்கே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதியில இருந்து பார்த்தோம்னா சோலோவிங்களோட சீசன் 5 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ யா லவ் யூ சோ மச்.